தேவனுக்கு மகிமுண்டாதாக. ஹெர்புக் என்னிடத்தில் மருத்துவர். பல பேர் பல விஷயங்கள் நம்மகிட்ட கேட்குறத வச்சு தான் நம்ம இந்த ஆடியோ வீடியோ போடுறோம். பயனுள்ள தகவலாக அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். நிறைய பேர் தன்னுடைய குறைபாடுகளை சொல்லி நம்மளுடைய மருத்துவத்துக்காக மருந்துகள் கேட்கும்போது அவங்க கேட்குற விஷயங்கள் சார், எங்களுக்கு நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் ஓகே சார், அந்த மருந்து நல்லா இருக்குமா இல்லையா, நீங்கள் தந்தால் சரியாகுமா அப்படிங்கிறது நாங்கள் எப்படி நம்புறது? நீங்கள் கொடுக்குற மருந்து எங்கள் நோயை குணமாக்குறோம் அப்படிங்கிறது எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படிலாம் கேட்குறாங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு? மற்றவங்கள மாதிரி வெளிப்படையாக கவர்ச்சிகரமாக மிகப்பெரிய மருத்துவமனைகளோ நிறைய ஸ்டாஃபுகளோ கண்ணை கவரும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட போர்டுகளோ இதே மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இது நல்ல ஒரு சித்த வைத்தியம் மருத்துவமனை, நல்ல மருத்துவர்கள், இவங்க தர மருந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி மருந்துகளை அடுத்து கொடுக்குற அந்த கண்டெய்னர் பார்த்தீங்க அப்படின்னா வித்தியாசமான டப்பாக்கள் பார்க்க அழகாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஏற்றுக்குவாங்க. அதை அவங்கள பொறுத்த வரைக்கும் இது நல்ல ஒரு வைத்தியர், நல்ல மருந்து அப்படிலாம் ஏற்பாங்க. சாதாரணமாக பாரம்பரியமாக செய்து இருக்க இந்த வைத்தியர்கள் மருத்துவர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரியான எந்த விஷயம்தான் நீங்கள் அவங்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாது. கையால் செய்யப்பட்ட இயற்கையாக செய்யப்பட்ட உணவு முறை போல் பழக்கத்தில் உள்ளப்பட்ட மூலிகைகளை கொண்டு நம்ம செய்யும் போது இதை சாதாரணமாக ஏதாவது ஒரு கண்டெய்னரில் டப்பாவில் கவரில் தான் நம்ம இதை கொடுக்க முடியுமே தவிர இவங்க தர காசுக்கு நம்ம அதிகமான விஷயங்களை செலவு பண்ணி செய்ய முடியாது. மருத்துவர் நம்ம பேச மாட்டோம், நம்மளுடைய மருந்துகள் பேசும். கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதும் போயின்னு சொன்ன மாதிரி நீங்க பார்த்து எடுத்து வாங்கி பயனடையக்கான விஷயங்கள் இது கிடையாது. இது நீங்க சாப்பிட்டா மட்டும்தான் உங்க குறைபாடு தீருதா இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப நான் எப்படி உங்களை நம்பி நான் மருந்து காசை போட்டு வாங்குறது அப்படின்லாம் சிலவங்க கேட்கறாங்க, வினா எழுப்புறாங்க. அறிவுபூர்வமாக கேட்கிறேன் அப்படிங்கிறதுக்காக அறியாமையில் அவங்க கேட்கறாங்க, அதான் நிஜம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மண்டலம் 48 நாட்கள் சாப்பிடணும். சில மருந்துகள் பத்தியத்தோட சாப்பிட வேண்டியிருக்கும், சத்தியம் இல்லாமல் சாப்பிட வேண்டியிருக்கும். சில மருந்துகள் 4 மாதங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். உங்களுக்கான சரியான பதில், சரியான விடை, அதாவது உங்களுடைய குறைபாடு தீர்க்கிற நாட்கள் பார்த்தீங்கன்னா 90 நாள் ஆகலாம், 120 நாட்கள் ஆகலாம், 6 மாதங்கள் ஆகலாம். இப்படி ஒவ்வொரு காலகட்டமும் இருக்கு. ஒரே நாட்களில் உங்களுடைய பயன்பாடு தெரியாத அளவுக்குள்ள மருந்துகள் சித்த மருந்துகள்லாம் கிடையாது. நீங்க அதை எதிர்பார்க்கவும் கூடாது. நான் எல்லா மருந்தையும் சொல்லலை. இன்ஸ்டன்டான மருந்துகள் இருக்கு, சித்தாவிலையும் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. சார் எங்களுக்கு சாம்பிள் தருவீங்களா சார், நாங்கள் சாப்பிட்டு பார்த்து வாங்கலாமா, உங்க மருந்து நல்லா இருக்கலான்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்க கேட்கும்போது நமக்கு காமெடியாக தான் இருக்கு. கோபம் வர்றதை விட சிரிப்பு தான் வருது. 1 மாதம் 2 மாதம் சாப்பிட்டாதான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியப்பட்ட ஒரு மருந்து சாம்பிளுங்கிற முறையில் ஓரிரு நாட்களுக்குள்ள மருந்தை நான் தந்து எப்படி உங்களை குணப்படுத்துறதை காட்ட முடியும், நிரூபிக்க முடியும். எங்களுடைய மருந்து தரமானதாக இருக்கும் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட நிரூபிக்கிறதுக்காக எந்த சூழல் இருக்கு, என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ தலைவலிக்கு இருக்கு, ஒரு டேப்லெட்ஸ் போடுறோம், தலைவலி போயிருது 2 ஹவர்ஸில் அப்படின்னா நீங்கள் தலைவலி போயிருது அந்த மாத்திரை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. காய்ச்சல் அடிக்கி நீங்கள் போய் டாக்டர்கிட்ட மருத்துவர்கிட்ட இன்ஜெக்ஷன் போடுறீங்க. ஒரு காலத்தில் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாலே போதும், இப்போ 3 நாள் தொடர்ச்சியாக இன்ஜெக்ஷன் போட சொல்கிறாங்க. 3 நாள் இன்ஜெக்ஷன் போடுறீங்க, உங்கள் காய்ச்சல் போயிடுது. ஜலதோஷம் வந்தால் 7 நாள் இருக்குது, தொண்டை வலி வந்தால் 3 நாள் இருக்குது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலகட்டங்கள் இருக்குது. நீங்கள் மருந்து எடுத்தாலும் எடுக்காட்டாலும் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக குணமாகிற கூட வல்லமை கடவுள் நமக்கு உடம்புல உள்ள ரத்தத்தினாலே தந்திருக்காரு. அதுவே எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி உங்கள் நோயை குணமாக்கிறேன். இருந்தாலும் காலகட்டத்தில் நம்மளுடைய வேலைப்பளும் காரணமாக படிக்க வேண்டியிருக்கும், வேலை பார்க்க வேண்டியிருக்கும். நம்ம உடனே ஏதாவது நம்ம குறைபாடு சரி பண்ணாதான் நம்ம செய்ய முடியுங்கிறதுக்காக ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான கால விஷயங்கள் நமக்கு இல்லை அப்படிங்கிறக்காக நம்ம அதை செய்துறோம். நல்ல விஷயம்தான், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் சித்த மருந்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லி 2 வேளை 3 வேளை சாப்பாட்டுக்கு முன்னால் பின்னால் பாலில் சாப்பிடணும், இப்படிலாம் சில விதிமுறைகள் உட்பட்டு அதை நம்ம சாப்பிட்டுட்டு வரோம். அதுக்கான உணவு பழக்கங்களையும் சொல்கிறோம். இதை நீங்கள் 1 மாத காலம் 2 மாத காலங்கள் சாப்பிட தான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுமே தவிர ஓரிரு நாட்களில் எங்கள்கிட்ட நீங்கள் சாம்பிள் கேட்டு நாங்கள் அனுப்பி அதை நீங்கள் சாப்பிட்டு எந்த பயன்பாடும் உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் இவ்வளோ தூரம் ஆசையாக கேட்கவங்களுக்கு சில மருந்துகள் நம்ம வச்சுருக்கோம். வைகராக்கி யூக்கலா உள்ள உடல் உறவு கொள்றதுக்கு 1/2 மணிக்கு முன்னால் சாப்பிட்டு உடனே உடல் உறவு கொள்றதுக்கான ஆண்குறி எழுச்சிக்கான சில மருந்துகளை கொடுக்குறோம். நீங்கள் இதை வாங்கி வரணும்னா சாம்பிளாக பயன்படுத்தி பார்த்துக்கலாம்.
மிக குறைந்த விலையில் கிடைக்கும் கேப்சூல் டைப்பில். ஒரு பான சோத்துக்கு ஒரு சோத்து பதம் அப்படிங்கிற மாதிரி இதே மாதிரியான சில மருந்துகளை மட்டும்தான் சில குறைபாடுக்கு வாங்கி நீங்கள் சாம்பிள் பார்க்கலாம். அதுவும் டெம்பரரியான விஷயங்கள். நீங்கள் நிரந்தர குறைபாடுகளை தீர்க்கிறதுக்கான மருந்துகளை வந்து நீங்கள் கண்டிப்பாக மாத கணக்கில் சாப்பிட்ட பிறகு தான் தெரியும். நீங்கள் நம்பி தான் ஆகணும். கடவுளுக்கு அடுத்தபடியாக மருத்துவர்களையும் வைத்தியர்களையும் நம்புறாங்க. அந்த நம்பிக்கை நீங்கள் கண்டிப்பாக ஒரு காலம் வீண் போகாது. நீங்கள் நம்பிக்கை வச்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வெறுமன மருத்துவர்களை மாற்றலாம், வைத்தியர்களை மாற்றலாம், வேறு ஒருத்தரை சந்திக்கலாம், வேறு யார்ட்டையும் வாங்கலாம். ஆனால் கண்டிப்பாக மருந்து ஏதாவது ஒரு மருத்துவர் கையில் தான் வாங்கி ஆகணும் உங்களுடைய குறைபாடை தீர்க்கிறதுக்கு. நான் வந்து யாரையுமே நம்பல, அதனால் நான் மருந்தே வாங்க மாட்டேன் அப்படின்னா கடைசி வரை இங்கே குறைபாடோட தான் வாழ்ந்து ஆகணும். அந்த குறைபாடு முற்றிலும் தவிர்க்க முடியாது, தீர்க்க முடியாது. ஏன்னா நம்பினோர் கைவிடப்படார், விசுவாசித்தவனுக்கு எல்லா காரியமும் ஆகும் அப்படின்லாம் சொன்ன மாதிரி நீங்கள் சில விஷயங்கள் வந்து நம்பி தான் ஆகணும். வைத்தியர் சொல்லதை மறுத்து பேச முடியாது. அவர் சொல்கிற சாப்பாடு விஷயங்களாக இருக்கட்டும், அவர் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படிங்கிறத உங்களோட உயிரோடு நீங்கள் விளையாடக்கூடாது, வாழ்நாளோடு நீங்கள் விளையாடக்கூடாது. ஏதாவது ஒரு மருத்துவரை நீங்கள் அண்டி தான் வாழ்ந்தாகணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா அப்போ தான் உங்கள் குறைபாடுகள் தீர்க்க முடியும். அது நீங்கள் எந்த விதமான வைத்தியத்தை நீங்கள் பார்த்தாலும் சரி, அது உங்கள் விருப்பம். சித்தாவோ ஆயுர்வேதமோ அலோபதியோ ஹோமியோபதியோ நீங்கள் என்ன மருத்துவத்தினாலும் பார்த்துட்டு போங்க. ஆனால் அந்த மருத்துவர் சொல்றதை நீங்கள் கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மருத்துவர் சொல்றது தான் உங்களுக்கு வேத வாக்கு. இது இப்படி செய்யுங்க அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. அவருடைய அனுபவத்தினாலும் படிப்பினாலையும் அவர் சொல்றாரு, அதை நீங்கள் கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். நான் யாரையுமே நம்ப மாட்டாங்க, சாம்பிள் தந்தா நம்புவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஒரு ஹோட்டலில் போகிறோம், ஒரு காபி சாப்பிட்றோம், நல்லா இருக்குங்க, அதனால மற்ற விஷயங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக அது நல்லா தான் இருக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா அங்கே காஃபி மட்டும் தான் நல்லா இருக்கும். இன்னொரு இடத்துக்கு போகிறோம், இன்னொரு பொருள் வாங்குகிறோம், அதை வாங்கி சாம்பிள் பார்க்குறோம், நல்லா இருந்தால் நிறைய வாங்குகிறோம், அதுக்கான விஷயங்கள் வேறு இருக்குங்க. சாம்பிள் வாங்கி பார்த்து பயன்படுத்தி பார்த்து அதிகமாக கொள்முதல் நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிற வியாபார கலாச்சாரமும் விற்பனையும் வேறு இடத்துல. அது வைத்தியத்திலையும் மருத்துவர்கிட்டையும் பார்க்கக்கூடாது. அதை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மருத்துவர்கிட்ட சில மருந்துகள் தனி சிறப்பாக இருக்கும். ஒரு மாதத்தில் 10 கிலோ கூட்டுற மருந்துகள் இருக்குது, அதை நீங்கள் ஒரு வாரம் கூட வாங்கி சாப்பிடலாம். ஒரு வாரத்தில் ஒரு சின்ன மாற்றமாக தெரியும், அதை நீங்கள் ஒரு வாரம் வாங்கி பயன்படுத்தி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னா உடம்பு குறைக்கிற மருந்து நீங்கள் ஒரு வாரம் வாங்கி பயன்படுத்தி பார்க்கலாம், அதுலேயும் ஒரு சின்ன மாற்றங்கள் தெரியும். சின்ன மாற்றங்கள் தான் தெரியும். நீங்கள் அதை வச்சுட்டு வேணும் வேண்டாம் முடிவு பண்ணிடக்கூடாது. ஏன்னா சிலவருக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கழிச்சு கிடைக்கும். நீங்கள் அதுக்கடையில் முடிவு எடுத்து அதை நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா வீணாக போகிறது நீங்கள் தான், மருத்துவர்கள் இல்லை. தயவு செய்து மருத்துவர்கள் நம்புங்க. எப்போவுமே பண விஷயத்திலேயே முக்கியத்துவமாக இருக்காதீங்க. என் பணம் போயிடும், நான் நம்பிக்கைன்னா என்னுடைய பணங்கள் எல்லாம் செலவழிஞ்சிடும் அப்படின்னு. இந்த வாழ்க்கையில் அநியாயமாக எத்தனையோ பண விஷயங்களை நீங்கள் செலவு பண்ணுறீங்க, அதெல்லாம் திருப்பி கேட்கறது இல்லை. படம் நல்லா இருக்குன்னு டிக்கெட் எடுத்து உள்ளே போகிறோம், படம் போட்டு அரை மணிக்குள்ள இந்த படம் பிடிக்கல, திருப்பி வீட்டுக்கு போகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க, படம் முடிஞ்சு தியேட்டருக்குள்ளே தூங்குறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் அந்த நஷ்டத்தை அங்கே கேட்கறது இல்லை. ஒரு விஷயமாங்கிறது பயணம் போகிறோம், விஷயத்துக்கு அதிகமாக பணம் செலவு பண்ணி போகிறோம், அந்த இடத்துல போனால் அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகலை, திரும்பி ரிட்டர்ன் வரோம். அந்த பயண செலவு பார்த்தீங்கன்னா 5,000 இருக்கலாம், 50,000 இருக்கலாம், ஏன் 500 இருக்கலாம். அதை பற்றி நம்ம பெருசாக நினைக்க மாட்டோம். ஆனால் ஒரு மருத்துவரை நம்பி ஒரு பணம் கொடுத்து நம்ம ஒரு விஷயம் வாங்கி அந்த விஷயம் நமக்கு நடக்கலை அப்படின்னா அதை ஒரு பெருசாக மனசுக்குள்ளே எடுத்து ஏதோ பெரிய ₹1,00,000 விரயம் பண்ண மாதிரியும், நம்ம தெரியாமல் வாங்கிட்டோம், அவங்க ஏமாத்திட்டாங்க இப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம மனசுக்குள்ளே இருக்கும். நம்ம உயிர் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாங்கினா மட்டும்தான் நம்ம வந்து வாழ்க்கையில் அதிக நாட்கள் வாழ முடியும், நோய் இல்லாமல் வாழ முடியும். நோய் இல்லாத வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை கோடி ரூபாய் பணம் உங்கள்கிட்ட இருந்தாலும் உங்களுக்கு உடம்புல ஒரு குறைபாடு வந்து அந்த குறைபாடை தீர்க்கிறதுக்கு எந்த மருத்துவர்கள் முன் வரல, அதை தீர்க்க முடியாது அப்படின்னு தோணும்போது தான் தெரியும் உங்களுக்கு பணம் இருந்து உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு. பணத்தை வச்சு எல்லாமே வாங்க முடியும்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாட்டு பணத்தை கொடுத்து நம்ம வாங்கிட்டோம் நஷ்டம் அடைஞ்சிட்டோம் தயவு செய்து நினைக்காதீங்க. இந்த பணம் போனால் இன்னொரு பணம் வரும், நீங்கள் சம்பாதிச்சிருவீங்க. ஆனால் குறைபாடோட கடைசி வரைக்கும் வாழ முடியாது. உங்கள் குறைபாடை தீர்க்கிறது வந்து கண்டிப்பாக கடவுளுக்கு சமம். அதனால் மருத்துவர்களை சந்தேகப்படாமல் சாம்பிள் தாங்க வாங்கி பார்க்குறோம், சாம்பிள் கிடைக்குமா, ஃப்ரீயாக அனுப்பி வைப்பீங்களா? ஏங்க ஒரு கொரியர் அனுப்புறதுக்கே ₹100 அது, உங்களுக்கு சாம்பிள் மருந்து எப்படிங்க ஃப்ரீயாக அனுப்ப முடியும்? நிறைய பேர் கேட்குற கேள்வி. நீங்கள் மருந்து எங்களுக்கு சாம்பிளாக தந்துடுவீங்களா, நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வாங்குகிறோம். 10 வைத்தியத்தை சாம்பிள் வாங்கி உங்கள் நோயை குணமாக்கலாம்னு நினைக்கிறீங்களா, இல்லை மருத்துவரை நீங்கள் ஏமாற்றலாம்னு நினைக்கிறீங்களா?
தயவு செய்து இந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தால் மாற்றிக்கிங்க. மருந்து எத்தனை நாள் சாப்பிடணுமோ அத்தனை நாள் வாங்கி சாப்பிட்டு, அது வர பொறுமையாக சாப்பிட்டு, பத்தியம்னா பத்தியமாக இருந்து, அதுக்கான உணவு பழக்கங்களை கரெக்டாக கடைபிடிச்சி சாப்பிடுங்க. கண்டிப்பாங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும். இன்னொரு அறிவான வீடியோ சந்திப்போம். இது உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அறையில் உள்ள பெல் பட்டனை அமுக்குங்க. நன்றி, வணக்கம்.